Good evening friends. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பத்தி பார்த்திருக்கோம். இன்னைக்குள்ள கிளாஸ்ல நம்ம பேக்போன் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட பேக்போன் என்னன்னா கார்பன். சோ இந்த கார்பனோட டெட்ரா வேலன்சியை பத்தி பார்க்கலாம். Organic chemistry is a branch of chemistry which deals with the study of compounds which can be extracted from living organisms. இது வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். லாஸ்டா நம்ம ஒரு general definition பார்த்தோம். What is organic chemistry? Organic chemistry is the compounds of hydrocarbon and their derivatives. That is, organic chemistry is the study of hydrocarbons and their derivatives. Simply we are saying organic chemistry is the study of carbon and its derivatives. That is known as organic chemistry. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட பேக் போன்னு பார்த்தோம்னா கார்பன் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இப்போ கார்பன்னா என்னது? சாதா நம்ம கறி சொல்றோம்ல, அதான் வந்து கார்பன். அப்போ இந்த கார்பன் வந்து நம்ம பீரியாடிக் டேபிளில் எந்த குரூப் எலமெண்டாக வரும்? குரூப் 14 எலமெண்ட். ஸோ கார்பன் பிலாங்ஸ் டு குரூப் 14 element. What is the atomic number of carbon? Atomic number of carbon is 6. Mass number னு பார்த்தோம்னா 12. இப்போ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம்னா 1s2 2s2 2p2. ஸோ கார்பன் பற்றி இன்னைக்கு பார்க்குறோம். What is carbon? Carbon belongs to group 14 element. The atomic number of carbon is 6. Then mass number of carbon is 12. இது சிம்பிளா நம்ம எப்படி எழுதுவாங்கன்னா C12 6 இந்த மாதிரி எழுதுறதுதான் வந்து கார்பன். The electronic configuration of carbon. அப்ப கார்பனோட atomic number வந்து 6, mass number 12. Then electronic configuration of carbon. கார்பன் பார்த்தோம்னா 12 இருக்கு. அது எப்படி எழுதணும்? 1s2 2s2 12 வந்து மாஸ் நம்பர், நமக்கு அட்டாமிக் நம்பர் கார்பன் 6. ஸோ 1s2 2s2 2p2. இந்த 2p2 2px1 2py1 2pzல வந்து 0 இருக்கும். இப்போ நம்ம ஃபில்லிங் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ். ஆர்பிட்டல்ஸ் பார்த்தோம்னா இது வந்து 1s, நெக்ஸ்ட் 2s ஆர்பிட்டல், நெக்ஸ்ட் 2pல வந்து 3 ஆர்பிட்டல் இருக்கும். 2px 2py and 2pz. இப்போ நம்ம கார்பன் நமக்கு 6. இது எப்படி ஃபில் பண்ணணும்? கார்பன் 1s2 2s2 2p2. ஸோ 2px 2p ஏன் இங்க நம்ம வந்து சிங்கிள் எலக்ட்ரான் ஃபில் பண்ணியிருக்கோம்? அக்கார்டிங் டு ஹோன்ஸ்டோல். நம்ம இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கும்போது சில ரூல்ஸ் பத்தி பார்ப்போம். அதுல வந்து ஹோன்ஸ்ங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு ரூல் வந்து சொல்லியிருக்காரு. அது எவ்ரி ஆர்பிட்டல் இன் எ சப்லெவல் இஸ் சிங்கிளி ஆக்குபைடு பிஃபோர் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு. இப்போ ஒரு லெவலில் வந்து முதல்ல நம்ம சிங்கிளா ஃபில் பண்ணணும் எலக்ட்ரான்ஸை. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டபுள்லி வந்து ஃபில் பண்ணி அந்த ஆட்டம் ஆர்பிட்டலை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போ 1sன்னு வரும்போது இதில் வந்து 1s ஆர்பிட்டல் அதில் ஸ்பின் வந்து ஃபர்ஸ்ட் 1 போடுவோம், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்பின் வந்து ஃபில் பண்ணுவோம். மாதிரி 2s ஆர்பிட்டல். இந்த 2pxல வந்து இங்கே 1 போடுவோம், இங்கே 1 போடுவோம். இங்கே வந்து இது வேக்கண்ட், 2pz வந்து வேக்கண்டாக இருக்கு. இப்போ நம்ம வந்து ஏன் 2pxல போடலாம்? தட் இஸ் ஹோன்ஸ்ட்ரோல். அங்கதான் வந்து நம்ம ஹோன்ஸ்ட்ரோல் வந்து அப்ளை பண்றோம். ஹோன்ஸ்ட்ரோல் என்ன சொல்றோம்? கார்பன் 6ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 1sல எலக்ட்ரான் ஃபில் பண்ணியிருக்கோம், தென் 2sல
2pxல ஒன்று ஃபில் பண்ணியிருக்கோம் 2p ஏன் 2 எலக்ட்ரானை 2pxல ஃபில் பண்ண இல்லைன்னா இங்கே தான் நம்ம வந்து ஹூன்ஸ் ரூலை வந்து அப்ளை பண்ணுறோம். வாட் இஸ் ஹூன்ஸ் ரூல்? அக்கார்டிங் டு ஹூன்ஸ் ரூல் every orbital in a sublevel is singly occupied before they are doubly occupied. நம்ம சிங்கிளா ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் பண்ணுறோம். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணக்கூடிய spin வந்து same spin-ஆ இருக்கணும். So all the electrons filled in the singly occupied electron is in same spin. First வந்து ஹூன்ஸ் என்ன சொல்றானா every atomic orbital is filled by the singly occupied before they are doubly occupied. First நம்ம டபுளா பண்ணக்கூடாது, first சிங்கிளா தான் electrons வந்து fill பண்ணணும். All of the electrons filled by in singly filling that time the same spin is occupied. இப்போ ஜெனரலா வந்து நம்ம கார்பனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணி அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணும்போது கார்பன் இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணுவோம். இப்படி இருக்கக்கூடிய கார்பன் வந்து ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளான்னு கேட்டோம்னா அன்ஸ்டேபிள். இப்போ இதை வந்து நம்ம ஸ்டேபிள் ஆக்கணும்னா ஒன்று ஒரு ஆட்டம் வந்து ஹாஃப் ஃபில்டாக இருக்கணும், இல்லை கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்கணும். இப்போ இன்னொரு கேஸ் எடுத்துட்டோம்னா தே ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு. இல்லைன்னா இப்போ காப்பர் எடுத்துட்டோம்னா அது ஒரு டிரான்சிஷன் எலமெண்ட் ஹாஃப்லி ஃபில்டாக இருக்கும். அதனால சில காப்பர் இது வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஒயிட் கலரில் இருக்குன்னா அது வந்து ஹாஃப்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக இருக்கும். இப்போ இங்கே வந்து நமக்கு இந்த கார்பனை வந்து ஹாஃப் ஃபில்டுக்கு ஆக்கணும். ஹாஃப் ஃபில்டுன்னு வரும்போது இந்த 2pxல வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து இந்த 2sல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இங்கே ஜம்பிங் ஆகணும். இது இப்போ ஜம்பிங் ஆகணும்னா நம்ம ஈஸியாக வந்து கார்பனோட பாண்ட்ஸை வந்து உடைக்க முடியாது. பிகாஸ் த பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி ஆஃப் கார்பன் இஸ் வெரி ஹை. ஸோ இட் வில் ரிக்வயர் மோர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. இப்போ இந்த கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கார்பனை நம்ம எக்ஸைடேஷன் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகணும். எக்ஸைடேஷன் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகும்போது தான் இந்த 2sல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் நமக்கு 2pzல வந்து ஜம்ப் ஆகி கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி 2pzல நமக்கு ஜம்ப் பண்ணணும்னா நம்ம எனர்ஜி கொடுக்கணும். எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுக்கணும்னா 501.6 கிலோ ஜூல் பர் மோல் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை வந்து நம்ம இந்த கார்பன் பாண்ட்ஸ் கடையில கொடுக்கும்போது தான் இந்த கார்பன்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து 2pzக்கு ஜம்ப் ஆகி கார்பன் வந்து ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு வரும். அப்போ எக்ஸைடேஷன் ஸ்டேட்ல கார்பனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும்னா ஒன் எஸ் 2sல 1 இருக்கும். தென் ஹியர் 2pxல 1 2pyல 1 2pz. தான் வந்து ஜெனரல் எக்ஸைடேஷன் கான்ஃபிகரேஷன் ஆஃப் கார்பன். கார்பனை ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்த பிறகு இப்போ கார்பன்ல எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 1 2 3 4 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் பிரசன்ட் இன் கார்பன். இப்போ இந்த 4 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும்? பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆட்டத்துல இருந்து இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு எலக்ட்ரான் கூட சேர்ந்து பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணும். ஜெனரலா வந்து ஹைட்ரஜன்ல எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும்? ஒரு எலக்ட்ரான் இருக்கும். இப்போ இந்த ஹைட்ரஜன்ல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானும் இப்போ நம்ம கார்பன்ல இங்க இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானும் சேர்ந்து ஒரு பாண்ட் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். கார்பன் வந்து கோவலன்ட் மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் தே கேன் ஃபார்ம் கோவலன்ட் பாண்ட். ரெண்டு எலக்ட்ரான் சேர்ந்ததுனால நமக்கு வந்து ஒரு பாண்டு கிடைக்கும். இது வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட். ஒரு பாண்டுன்னா நமக்கு அதுல வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ இங்க கார்பன்ல உள்ள ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரானும் ஹைட்ரஜன்ல உள்ள ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரானும் சேர்ந்து ஒரு பாண்டு நமக்கு ஃபார்ம் ஆகும். கார்பன்ல 4 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்ப கார்பன் வந்து இந்த 4 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸையும் வேற ஏதாவது ஒரு ஆட்டத்துல இருக்கக்கூடிய அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் கூட சேர்ந்து கார்பன் வந்து என்ன பண்ணும்? பாண்டிங் பண்ணி காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். What is the valency of carbon? 4. That is the 4 unpaired electron present in carbon can form bonding with the neighboring atoms to form 4 covalent bond. From this we are concluding carbon has 4 valence electron. இதுல இருந்து நம்ம என்ன சொல்றோம்னா கார்பன்ல 4 valence electron இருக்கு. ஜெனரலாவே நம்ம சொல்லிக்கலாம் நமக்கு வந்து
இப்போ K ஷெல், L ஷெல், M, N இந்த மாதிரி ஆர்பிட்டல்ஸ் இருக்கும். இதில் நமக்கு வந்து பார்த்தோம்னா இது வந்து நியூக்ளியஸ், கார்பனோட நியூக்ளியஸ். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் K ஷெல். K ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். L ஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். நமக்கு இங்க இருக்கக்கூடியது எத்தனை எலக்ட்ரான்ஸா இருக்கு? 2 + 2 4. 1 2 3 4. So how many electrons are present in valence shell? 4 electrons are present in valence shell. So carbon have 4 electrons in its valence shell, so it have covalent tetravalent in nature. கார்பன்ல எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு? 4 எலக்ட்ரான். இந்த 4 எலக்ட்ரானை பக்கத்துல இருக்கக்கூடிய வேற ஏதாவது ஆட்டத்துல இருக்கக்கூடிய அன்வால்ட் எலக்ட்ரான் கூட சேர்ந்து 4 கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அதனால நம்ம என்ன சொல்லணும்னா கார்பன் இஸ் இன் டெட்ராவேலன்ட் இன் நேச்சர். கார்பன்ல 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு. அந்த 4 வேலன்ஸ் எலக்ட்ரானும் பக்கத்துல இருக்கக்கூடிய வேற ஆட்டம்ஸ்ல உள்ள எலக்ட்ரான்ஸ் கூட சேர்ந்து 4 கோவலன்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. அதனால நமக்கு கார்பனோட வேலன்சி என்னது? 4. இதுவும் ஒரு பேசிக்கான ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கான்செப்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்ட் பார்த்தா ஒவ்வொரு பாண்டுனா ஒரு பாண்ட்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் கார்பனோட வேலன்சி என்னது? 4. ஸோ நம்ம இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்போம். The tetravalency nature of carbon. Why? Because carbon have 4 electrons in its valence shell. That 4 electrons can form 4 covalent bond with the other atom. So we are concluding carbon is tetravalent in nature. Next நம்ம பார்க்கக்கூடிய எல்லா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்லயுமே கார்பன் இருக்கு. இப்போ நம்ம பாடியிலையும் கார்பன் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, தென் கார்போஹைட்ரேட் நம்ம சாப்பிட்றோம், பிளட்ல ஹீமோகுளோபின் எல்லாத்துலேயுமே வந்து கார்பன் இருக்கு. இப்போ கார்பன்ல ஏன் இப்படி கார்பன்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல ரொம்ப முக்கியமா நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு ஆட்டம். இந்த கார்பன் ஏன் இவ்வளவு வேல்யூவா நம்ம சொல்றோம்னா கார்பனுக்கு சில ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதுல முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி. கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டினா ஒரு ஆட்டம் தன்னோட சேம் குரூப்ல உள்ள இன்னொரு ஆட்டம், தட் இஸ் கார்பன், இன்னொரு கார்பன் கூட ஒரு பாண்டிங் ஃபார்ம் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து கிளாஸ்ல பார்த்தோம்னா 2 ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது இப்போ பெரும்பாலும் வந்து பாய்ஸ் கூட நல்ல ஒரு பாண்டிங்ல இருப்பாங்க, கேர்ள்ஸ் கூட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் வந்து என்ன சொல்லணும்? கேட்டனேஷன். இப்போ கேட்டனேஷன், வாட் இஸ் மீன் பை கேட்டனேஷன்? கேட்டனேஷன் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் டைரக்ட் பாண்டிங் ஆஃப் எலமெண்ட்ஸ் பிட்வீன் த சேம் ஆட்டம். சேம் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று பாண்டிங் ஆகி ஃபார்ம் பண்ணக்கூடிய லாங் செயின், that is known as catenation. So catenation is defined as the property of the same atoms can form bonding with each other to form a long chain or cyclic chain, that is known as catenation. இப்போ கார்பன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்? C. இது வந்து கார்பனுக்கு உள்ள ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், இந்த கேட்டினேஷன். இப்போ சிலிக்கானுக்கும் இந்த கேரக்டர் இருக்கும், ஆக்சிஜனுக்கும் இருக்கும். ஆனால் நமக்கு கார்பன்ல வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி. தட் மீன்ஸ் இப்போ வந்து கேங் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல. இப்போ பாய்ஸ் வந்து பாய்ஸ் கூட சேர்ந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, அது வந்து ஒரு கேங். அதே மாதிரி கேர்ள்ஸ் அதே மாதிரி இப்போ ஒரு 10 பேர் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. சேம் கேர்ள்ஸ் கூட சேர்ந்து அப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடியது வந்து நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்லக்கூடியதான் வந்து என்னன்னா கேட்டினேஷன். தட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சேம் ஆட்டம்ஸ் கேன் பாண்டிங் வித் ஈச் அதர் டு ஃபார்ம் எ லாங் செயின் ஆர் டு ஃபார்ம் எ சைக்ளிக் செயின், தட் இஸ் நோன் அஸ் கேட்டினேஷன். கார்பன்ல இருக்கு, ஆக்சிஜன்ல இருக்கு, சிலிக்கான்ல இருக்கு. ஆனா இது எல்லாத்த விடையும் கார்பன்ல இருக்கக்கூடிய கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி ஸ்பெசிபிக். ஒய்? பிகாஸ் த dissociation energy of carbon is high. இப்போ நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், கார்பனுக்கு இடையில உள்ள இன்னொரு கார்பனுக்கு இடையில உள்ள பாண்டிங், இந்த பாண்டிங்கை வந்து நம்ம உடைக்கணும்னா நிறைய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுக்கணும். இப்போ கிரவுண்ட் லைன்ல இருக்கக்கூடிய ஒரு கார்பனை வந்து எக்ஸைடேஷன் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகணும்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்தோம்? 501.6 கிலோ ஜூல் பர் மோல், அவ்வளவு எனர்ஜி வந்து கொடுத்தோம்.
அந்த மாதிரி நம்ம அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஹையாக கொடுக்கறதுனால இந்த கார்பன் ஃபார்ம் ஆகக்கூடிய compounds, that is catenation property நாலே they are forming long chain, that is they are forming cyclic chain. அப்போ அந்த பாண்டிங்கை ஈஸியாக நம்ம உடைக்க முடியாது. இப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம பாண்டிங் வந்து ஹையாக இருக்கணும். இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்க, நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம்னா நம்ம இந்த அகாடமிக் இயர் ஃபுல்லு நம்ம ஃப்ரெண்டாக இருப்போமா, அந்த மாதிரி பார்த்து தான் நல்ல ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் வந்து இருக்கும். அதே மாதிரி நமக்கு இங்கே கார்பன் என்ன பண்ணுவோம்னா கார்பன் கார்பன் செல்ஃப் பாண்டிங் வந்து ஹையாக இருக்கும். இது ஒரு ரீசன். இந்த கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கார்பன் இஸ் ஒய் ஸ்பெசிஃபிக். கார்பனில் இருக்கக்கூடிய கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி மட்டும் ஏன் ஸ்பெசிஃபிக், அதனால தான் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது ஏன் அப்படின்னா கார்பன் கார்பனுக்கு இடையில உள்ள இருக்கக்கூடிய அந்த பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி ஹை. Then carbon is tetravalent in nature. Carbon வந்து valency 4. That 4 unpaired electrons present in carbon can bonding mutual bonding. Mutual bonding ன்னு வரும்போது 2 பேருமே எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்ண பார்ப்பாங்க. இப்போ ஒரு ஆள் மட்டும் ஷேர் பண்ணனா ஈஸியாக வந்து எனக்கு தேவையில்ல அப்படின்னு போயிடலாம். ஆனால் இது வந்து என்ன மியூச்சுவல் ஷேரிங். மியூச்சுவல் ஷேரிங் இருக்கும்போது ஒரு ஆள் எடுத்துக்கிட்டால் இன்னொரு ஆளுக்கு ஆபத்து இருக்கும். அதனால வந்து அந்த பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். That is also one of the reason for the catenation property of carbon is unique. Next நம்ம இன்னொரு ரீசன் என்ன பார்த்தோம்னா கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6. இப்போ இந்த ஆர்பிட்டல் ஃபில்லிங்ல பார்த்தோம்னா கார்பனோட சைஸ் பார்த்தோம்னா வெரி ஸ்மால். இப்போ ஆக்சிஜன் சிலிக்கான் பேஸ் பண்ணும்போது நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கார்பனோட அட்டாமிக் சைஸ் இஸ் வெரி ஸ்மால். இதனால இதோட அட்ராக்ஷன் நியூக்ளியஸோட இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் வந்து ஹையாக இருக்குது. அதனால சீக்கிரமாக வந்து கார்பனில் இருக்கக்கூடிய பாண்டிங்கை வந்து உடைக்கிறது வந்து கஷ்டம். அதனால அதுவும் ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் திஸ் கேட்டினேஷன் ஆஃப் கார்பன். கார்பனில் ஏன் கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்கிறோன்னா ஒன்று வந்து கார்பனில் இருக்கக்கூடிய பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி ஹை. ரெண்டாவது கார்பன் வந்து மியூச்சுவல் ஷேரிங் of electrons to the other atoms to form 4 covalent bond. Covalent bond வந்து ஈஸியாக நம்ம உடைக்க முடியாது. Then third வந்து பார்த்தோம்னா the atomic size of carbon is very small. நம்ம பார்க்கக்கூடிய கரி தான் வந்து கார்பன். இந்த கார்பன் வந்து சாலிட் ஸ்டேட், ரூம் டெம்பரேச்சர்ல வந்து சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். So in room temperature carbon is in solid state condition. Next, what is the boiling point of carbon? ஃபர்ஸ்ட் வந்து மெல்டிங் பாயிண்ட். ஒரு சாலிட் ஸ்டேட்டில் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. முதல்ல நம்ம அதை ஹீட் பண்ணும்போது அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகும், மெல்ட் ஆகும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு அது பாயிலிங் ஆகும். ஸோ வாட் இஸ் த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் கார்பன்? 3550 டிகிரி செல்சியஸ். 3550 டிகிரி செல்சியஸ் ஹீட்டு நம்ம கொடுக்கும்போது தான் இந்த கரியாக இருக்கக்கூடியது வந்து கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ வாட் இஸ் த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் கார்பன்? தட் இஸ் 3550 degree Celsius. Next, boiling point. What is the boiling point of carbon? degree Celsius. இப்போ 3800 degree Celsius க்கு வரும்போது கார்பன் வந்து பாயில் ஆக ஆரம்பிக்கும். இப்போ கார்பனுக்கு catenation property இருக்குன்னு சொன்னோம். What is catenation property? The property of the same atom bonding with the same element to form long chain compounds. இப்போ கார்பன் வந்து long chain compound வந்து ஃபார்ம் ஆகுது. Carbon can form long chain compounds with single bond, double bond, triple bond and cyclic compounds. இப்போ கார்பன் வந்து என்ன ஃபார்ம் பண்ணோம்னா சிங்கிள் பாண்டாக இருக்கலாம். கார்பனில் ஃபார்ம் ஆகக்கூடிய காம்பவுண்ட்ஸ் சிங்கிள் பாண்டிங்கில் இருக்கும், டபுள் பாண்டிங்கில் இருக்கலாம், ட்ரிபிள் பாண்டிங்கில் இருக்கலாம், இல்லை நமக்கு சைக்ளிக் காம்பவுண்ட்ஸாக இருக்கலாம். அது எப்படி இருக்கும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு இந்த மாதிரி catenation ப்ராப்பர்ட்டி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இப்போ மீத்தேன் பார்த்தோம்னா
கார்பனோட வேலன்சி 4. ஹைட்ரஜன்ல இப்போ வந்து கார்பன்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. 4 unpaired electrons present. Hydrogen also has 1 unpaired electron. ஹைட்ரஜன்ல இருக்கக்கூடியது ஒரு எலக்ட்ரான். இந்த ரெண்டு எலக்ட்ரானும் மியூச்சுவல் ஷேரிங் நடந்து நமக்கு என்ன நடக்குது? பாண்ட் ஃபார்மேஷன். that is methane. then what is ethane? ethane னா C H H H. இங்க வந்து ரெண்டு கார்பன். இப்போ இந்த கார்பனுக்கு வேலன்சி பார்த்தோம்னா 1 2 3 4. அதே மாதிரி இந்த கார்பனுக்கு வேலன்சி பார்த்தோம்னா 1 2 3 4. this is ethane. next propane. propane பார்த்தோம்னா 3 கார்பன் இருக்கும். propane 1 2 3 H இந்த மாதிரி சிங்கிள் பாண்டிங் பண்ணி காம்பவுண்ட்ஸ் வந்து கார்பன் ஃபார்ம் பண்ணுது. இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணது சிங்கிள் பாண்ட் formation of carbon. that is also one of the type of catenation property of carbon. Carbon can form long chain compound with single bonds. Carbon can form long chain compound with single bond பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து கார்பன் எந்த மாதிரி catenation property ல compounds form பண்ணுவோம்னா carbon can form long chain compounds with double bond. டபுள் பாண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எத்திலீன். இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து பழுக்கா இதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் வந்து எத்திலீன். C double bond C H2 H H H H. இது வந்து சிம்பிளா எப்படி எழுதுவாங்கன்னா CH2 double bond CH2 எத்திலீன் கேஸ். ஃப்ரூட்ஸ் வந்து பழுக்க வைக்க யூஸ் பண்ணக்கூடிய கேஸ். நெக்ஸ்ட் இது மாதிரி வேற நிறைய காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த மாதிரி டபுள் பாண்ட் போட்டு. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா கார்பன் கேன் ஃபார்ம் லாங் செயின் காம்பவுண்ட் வித் ட்ரிபிள் பாண்ட். ட்ரிபிள் பாண்ட் பார்த்தோம்னா C ட்ரிபிள் பாண்ட் C H H அசிட்டிலீன். Next, carbon can form long chain compound with the cyclic compound. Cyclic compounds பார்த்தோம்னா CH C C C இந்த மாதிரி இருக்கும். இப்போ கார்பனுக்கு வந்து பார்த்தோம்னா வேலன்சி என்னது ஒவ்வொரு கார்பனுக்கும் வேலன்சி 4. இப்போ இங்க CH2 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 ன்னு போட்டுருக்கு. இது எப்படி பேலன்ஸ் ஆகுது? C C C C. 3 கார்பன் போட்டிருக்கு. இது வந்து சைக்ளிக் ப்ரோபேன். இதுக்கு பேர் இந்த சைக்ளிக் ஏன் போடுறோம்னா அது ஒரு சைக்ளிக் ஃபார்ம்ல இருக்கு, ஒரு பாண்ட் ஃபார்மேஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த கார்பனுக்கு வேலன்சி என்னது 4. ஆனா நம்ம இங்க போட்டுக்கிறது எத்தனை வேலன்சி தான் போட்டிருக்கோம்? 2 1 2. இப்போ இதுல வந்து 2 ஹைட்ரஜன் போடணும் H H. அதே மாதிரி இந்த கார்பனுக்கும் வேலன்சி 4 இருக்குன்னா ஆனால் 2 தான் இருக்கு. அதனால 2 ஹைட்ரஜன். மீதி இங்க 2 எலக்ட்ரான்ஸ் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இன்னொரு ஹைட்ரஜன் இருக்கிற அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் கூட சேர்ந்து பாண்டிங் ஃபார்ம் ஆகுது. இங்கேயும் அதே மாதிரி இங்கே 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அது ஹைட்ரஜன் கூட சேர்ந்து பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இப்போ வேலன்சி கரெக்ட் ஆயிடுச்சு. Carbon 1 2 3 4. Here also this carbon has 1 2 3 4. This carbon also have 1 2 3 4. So the total valence of carbon is 4. இன்னும் இந்த கார்பன் வந்து என்ன பண்ணும்னா carbon can form long chain compounds with branching. இப்போ சேமான ஒரு காம்பவுண்டா இருக்கும். இப்போ நான் இங்க வந்து ப்ரோபேன் போட்டேன் ஃபர்ஸ்ட் சிங்கிள். இதுல அது வந்து ஐசோப்ரோபேலா வந்து சேஞ்ச் ஆகும். அது வந்து நம்ம ஐசோமெரிசம் படிக்கும்போது அதோட டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். வீடியோ செஷன்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம்? பேசிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட பேசிக்ஸ் பார்த்திருக்கோம். இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட பேசிக்ஸ்ன்னு பார்க்கும்போது எந்த காம்பவுண்ட் ஆட்டம் வந்து ரொம்ப முக்கியமான ஆட்டம்? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில கார்பன்ங்கிற ஆட்டம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு atom. The backbone of organic chemistry is carbon and their compounds. So அதனால வந்து நம்ம கார்பன் பத்தி பார்த்தோம். What is the atomic number of carbon? 6. Mass number of carbon is 12.
electronic configuration of carbon is 1s2, 2s2, 2p2. The atom filling, atomic orbital filling of electrons. First we fill the electrons in atomic orbital in a single form. Then we fill in double form. According to Hund's rule, every orbital is filling by singly occupied before they can be doubly occupied. Then all the electrons in the singly occupied is in the same spin. இந்த மாதிரி ரெண்டு ரூல் வந்து Hund's சொன்னாரு. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அட்டாமிக் ஆர்பிட்டல் வந்து ஃபில்லிங் பண்ணணும். ஜென்ரலா கார்பன் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கும்போது அன்ஸ்டேபிள் பிகாஸ் that 2px orbital is vacant. So we need to, the carbon goes into excitation state. இப்போ excitation stateல போகும்போது என்ன பண்ணுது, கார்பன்ல வந்து 4 unpaired electrons present. The 4 unpaired electrons present in carbon can form other atoms to form 4 covalent bonds. So we are concluding carbon is tetravalent in nature. The valency of carbon is 4. Why we are saying valency of carbon is 4? Carbon has 4 valence electron in its outermost shell. So carbon, these 4 valence electron can easily forming with other atoms to form 4 covalent bonds. So we are saying carbon valency is 4. Then carbon have one unique property, that is catenation. What is mean by catenation? Catenation is the property of the same element that can bonding with the same atom to form long chain compounds. Catenation property present in carbon is unique because the bond dissociation energy of carbon is very high and the tetravalent nature of carbon, then carbon has small atomic size. Then carbon can form long chain compounds with a single bond, double bond, triple bond and cyclic compounds. இப்போ இதெல்லாம் வந்து இன்னைக்குள்ள கிளாஸ்ல வந்து பார்த்தோம். இதுல பேசிக்ஸா நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, ஒரு பாண்ட்னா 2 எலக்ட்ரான்ஸ், கார்பனோட வேலன்சி வந்து 4. இது நம்ம இனி வரக்கூடிய கிளாஸஸ்ல கூட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி காம்பவுண்ட்ஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து கார்பனோட வேலன்சி வந்து 4ங்கிறது தெரியணும். அதே மாதிரி ஒரு பாண்ட்ல வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இது வந்து நம்ம வந்து ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் SN1, SN2, கார்போ கேட்ரியான், கார்போ ஆனியான்ஸ் வந்து படிக்கும்போது நமக்கு இந்த பேசிக்ஸ் வந்து தெரியணும். Thanks for watching.